இந்த உபனிஷத்தினுடைய முதல் செக்ஷன், முதல் பகுதியில் அஸ்வபிராமணம் என்று குதிரையை ஆலம்பனமாக வைத்து அதில் இந்த பிரபஞ்சத்தை தியானிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதாவது ஒரு உபாசனைக்கு ஆலம்பனம் தேவை. அந்த ஆலம்பனம் அஸ்வமேத யாகத்தில் செய்யப்படுகின்ற, அஸ்வமேத யாகத்தில் இருக்கின்ற குதிரை இங்கு ஆலம்பனம். க்ஷத்திரியர்கள் யாகமாக செய்வார்கள், மற்றவர்கள் இதை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பதனால் யாகமாக செய்தால் என்ன பலனோ அதே பலன் கிடைக்கின்றது. சித்த சுத்திக்காக செய்தால் மனமானது விரிவடைகின்றது. இவ்விதம் குதிரையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தத்துவங்களாக தியானிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது பகுதி அக்னி பிராமணம் என்று அஸ்வமேத யாகத்தில் எந்த நெருப்பானது பயன்படுத்தப்பட்டதோ அந்த நெருப்பை ஆலம்பனமாக வைத்து கொண்டு மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற சில தத்துவங்களை தியானித்தல். இந்த இரண்டுக்கும் விராட் உபாசிய தேவதை, ஆலம்பனமாக விளங்கியது குதிரையும் பிறகு அக்னியும். இனி அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் இரண்டாவது செக்ஷன் முதலில் ஒரு வாக்கியம் வந்தது, நைவ இக கிஞ்சன ஆசீத். அந்த வாக்கியத்தை மையமாக வைத்து கொண்டு சங்கரர் விசாரத்தை செய்தார். அந்த விசாரத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பாஷ்ய விசாரத்தில் இருக்கின்றோம். இரண்டாவது பகுதியில் அமைந்த முதல் வாக்கியத்திற்கு சங்கரர் கொடுத்த விளக்கம். இதில் சிருஷ்டிக்கு முன், இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன் காரணம் இருந்ததா இல்லையா என்பதொரு கேள்வி. சிருஷ்டியாக தோன்றிய இந்த காரியம் இருந்ததா இல்லையா என்பது கேள்வி. இதற்கான பதில்தான் இந்த விசாரத்தில் வருகின்றது. ஒரு பொருள் படைக்கப்பட்டு விட்டது என்றால் அதை காரியம் என்கின்றோம். அந்த காரியத்திற்கு காரணம் தேவையா அல்லது காரணம் இருந்ததா இல்லையா? இந்த காரியம் இருந்ததா இல்லையா? நம்முடைய பதில் காரணமும் இருந்தது, காரியமும் இருந்தது. காரண சத்தா, காரிய சத்தா, இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்றோம். முதலில் காரணம் இல்லை என்று சொல்பவர்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது எப்படி தவறு என்று பார்த்து, பிறகு காரியம் இல்லை என்று சொல்பவர்களுடைய கருத்து என்ன, அது எப்படி தவறு என்று பார்க்க வேண்டும். அதில் புத்த மதத்தில் ஒரு பிரிவை சார்ந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கின்றான், காரணம் என்று ஒன்று கிடையாது. எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ அவைகளெல்லாம் வெறும் நம்முடைய மனதினுடைய கற்பனைதான். மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் வெளியே பொருள்கள் இருப்பது போல் தெரிகின்றது. ஆகவே இந்த பொருள்களுக்கு காரணம் என்று ஒன்று கிடையாது. அந்த பொருள் ஒன்றிலிருந்து உற்பத்தியாகவில்லை. இப்போ இந்த உலகத்தில் ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள் ஒன்றிலிருந்து தோன்றவில்லை. நகைகளையெல்லாம் பார்க்கின்றோம், தங்கத்திலிருந்து வரவில்லை. பிறகு இந்த நகை எப்படி வந்தது என்றால் நம்முடைய எண்ணம் தான் நகையாக வெளியே தெரிகிறது. தங்கத்தை பார்க்கின்றோம், அதுவும் பூமியிலிருந்தெல்லாம் வரவில்லை, நம்முடைய எண்ணம் தான் அங்கு தங்கமாக இருக்கின்றது. சிங்கத்தை பார்க்கின்றோம், புலியை பார்க்கின்றோம், மனிதர்களை பார்க்கின்றோம், அனைத்தும் எண்ணங்களினுடைய வெளிப்பாடுதான். எப்படி என்றால் சொப்பனவது. அவர்களுக்கு ரெண்டு உதாரணம். அதில் முதல் உதாரணம் கனவு போல. சரியாக தான் இருக்குது. எப்படி கனவில்
எத்தனையோ பொருள்களை நமக்கு வெளியே இருப்பதாக பார்த்து அனுபவிக்கின்றோம். ஆனால் அனைத்து பொருள்களும் நம்முடைய எண்ணங்களினுடைய தோற்றம்தான். எவ்வளவு எண்ணங்கள் இருக்கோ அவ்வளவு பொருள் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன சொல்கின்றான்? அப்படி கிடையாது, வெறும் எண்ணங்கள் தான் அங்கு பொருள் போல் தெரிகிறது. அதை நம்ம பார்த்தோம். 10 பானையை பார்த்தா 10 எண்ணங்கள் வருகின்றது. அப்படி என்றால் 10 பொருள் இருக்கான்னு கேட்கின்றான். இருக்கிறது ஒரு களிமண்ணு தானே. அப்போ அந்த 10 எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு, பொருள்ங்கிறது கிடையாது. கனவுல முழுமையாக மனது தான் வெளி உலகமாக தெரிகிறது. இது ஒரு உதாரணம். பிறகு இரண்டாவது உதாரணம் அவர்கள் கூறுவது நதியினுடைய ஓட்டத்தை போல. நம்ம கேட்கின்றோம், ஒரு தொடர்ச்சி தெரிகிறதே என்றால் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த தொடர்ச்சி எப்படி என்றால் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒரே நீர் தொடர்ந்து இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பார்க்கின்ற நீர் புதிய புதிய தண்ணீர் தான். அதே போல மனதில் இருக்கின்ற அறிவு க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் பிறந்து பிறந்து அழிகின்றது. எவ்வளவு காலம் மனதில் ஒரு ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு காலம்தான் இருக்கா, அவ்வளவு காலத்தில் அழிந்து விடுகின்றதாம். அதை அவர்கள் க்ஷணம் என்று சொல்கிறார்கள். ஒரு க்ஷணத்தில் அறிவு தோன்றுகிறது, அதே க்ஷணத்தில் அழிந்து விடுகின்றது. பிறகு அடுத்த க்ஷணத்தில் அறிவு தோன்றுகின்றது, அழிகின்றது. இந்த அறிவு தான் வெளிய பொருளை இருப்பது போல் காட்டுகின்றது. ஆகவே காரணம் என்று நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்திற்கு ஒன்று கிடையாது. இது அவர்களுடைய கருத்து. இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து விட்டோம். இனி நம்முடைய பதிலை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு ஆஸ்திகர்களாக இருப்பவர்களுக்கு நம்ம கொடுக்கிற பதில் மிக சுலபம். என்ன பதில் என்றால், க்ஷணிக விஞ்ஞானந்தான் இருக்கு என்று உபனிஷத்தில் எந்த பிரமாணமும் இல்லை. என்ன உபனிஷத்தினுடைய சப்போர்ட் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்? உபனிஷத்தை ஞானத்தை கொடுக்கும் கருவின்னு ஏற்றுக்கொள்பவர்களிடம்தான் சொல்ல முடியும். இவர்கள் வேதத்தையும் உபனிஷத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களிடம் இந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா அவர்களுக்கு புரிகிற விதத்தில் தான் சொல்லணும். அவர்கள் சில உதாகரணங்களை கொடுத்து தர்க்கத்தில் பேசுகின்றார்கள். நாமும் தர்க்க ரீதியாக அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது நாம் தர்க்க ரீதியாக அவர்களிடம் பதிலை கூறுகின்றோம். இதே சந்தேகம் ஒரு வைதிகர்களுக்கு வந்தால், அவர்கள் சொல்வது சரியாத்தானே இருக்கு என்று வந்தால், உபனிஷத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரே ஒரு வரியில் பதிலை முடிச்சிடுறோம். இப்படி ஒரு க்ஷணிக விஞ்ஞானத்தை சத்தியமாக அதுதான் இருக்குன்னு சொல்லி எந்த உபனிஷத்திலும் கூறவில்லை. அதோட பதில் முடிந்தது. ஆனால் அவர்களுக்கு நம்ம அனுபவ ரீதியாக தர்க்க ரீதியாக பதில் இப்பொழுது கூறப் போகின்றோம். இப்போ நம்முடைய பதில் அனுபவத்திலிருந்து கூறப் போகின்றோம். அனுபவத்தை வச்சுட்டு பிறகு யூகத்தை நாம் செய்வோம். நம்முடைய அனுபவத்தை 3ஆக பிரிக்கின்றோம். நமக்கு என்னென்னலாம் அனுபவம் இருக்கோ அனைத்து அனுபவம் 3ஆக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று பிரத்யக்ஷம், ஒன்று பிரத்யக்ஷ அனுபவம். பிரத்யக்ஷ அனுபவம் என்றால் 5 இந்திரியங்களை கொண்டு பொருள்களை முதல் முறையாக அறிதல். இந்த இடத்துல நம்ம பிரத்யக்ஷங்கிற இடத்துல முதல் முறையாக அறிதல். புதிதாக ஒரு பொருளை இந்திரியங்கள் துணை கொண்டு அறிதல், அந்த அனுபவம் அது பிரத்யக்ஷம். இப்போ நான் இருக்கின்றேன், வகுப்புக்கு கொண்டு ஒருவர் ரெகுலராக வர்றார். அவர் புதிதாக ஒருவரை அழைத்து எனக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இப்பொழுது நான் அவரை புதிதாக சந்திக்கின்றேன், முதல் முறையாக சந்திக்கின்றேன். அந்த அனுபவம் பிரத்யக்ஷம்.
முதல் முறையாக நான் அந்த மனிதரை சந்திக்கின்றேன், அது பிரத்யக்ஷம். பிறகு அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு சென்று விட்டார். சென்றதற்கு பிறகு நான் அவரை மனதில் நினைக்கின்றேன். அது ஸ்மிருதிஹி. இது இரண்டாவது அனுபவம். ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் ஏற்கனவே அனுபவித்த ஒரு பொருளையோ மனிதரையோ மனதில் நினைத்தல். நினைக்கும் பொழுது என் முன்னாடி அவர் கிடையாது, மனசில் நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அல்லது புதிதாக ஒரு ஊருக்கு போயிருக்கோம், இமயமலைக்கு ரிஷிகேஷ்கெல்லாம் போனோம், முதல் முறையாக போனால் அது பிரத்யக்ஷம். போனதற்கப்புறம் இங்கே வந்துடுறோம், வந்து அங்கே இருந்த நாட்களை நினச்சி பார்க்குறோம், அது என்ன? ஸ்மிருதி. பிறகு எனக்கு ஒருவர் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார், அது பிரத்யக்ஷம்னு பார்த்தோம். பிறகு அவரை நான் மனதில் நினைக்கிறேன், அப்போ அவர் என் முன்னாடி இல்லை, மனதில் நினைக்கிறேன், அது ஸ்மிருதி. பிறகு மீண்டும் அடுத்த நாள் அவரே என்னிடத்தில் வருகின்றார். முதல் நாள் அவரை பார்த்தேன், இரண்டாவது நாள் அவரை நினைச்சேன், மூன்றாவது நாள் அவர் வருகின்றார். அப்பொழுதும் நான் அவரை பார்க்கின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் எந்த அடிப்படையில் அவரை பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன் என்றால், ஏற்கனவே இவர் அறிமுகமானவர் என்ற அறிவுடன் நான் அவரை பார்ப்பேன். நீங்கள் யார் என்னன்னு புதிதாக பார்க்க மாட்டேன். இப்போ அந்த இரண்டாவது முறையாக பார்க்கும் பொழுது அங்கும் பிரத்யக்ஷம்தான். ஆனால் அந்த பிரத்யக்ஷத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. முதல் முறையாக பார்க்கும் பொழுது பிரத்யக்ஷம்தான், கண் வழியாக தான் பார்த்தேன். ஆனால் இரண்டாவது முறையாக பார்க்கும் பொழுது அந்த பிரத்யக்ஷத்தில் எப்படி இருக்கின்றது என்றால், அந்த காக்னிஷன் ரீகாக்னிஷனாக இருக்குது. காக்னிஷன்னா புரிஞ்சுக்கிறது, ரெகக்னிஷனாக இருக்குது. எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? நேற்று முன்தினம் இவர் நம்மை சந்தித்தவர் என்ற அறிவோடு அவரை நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த அனுபவத்திற்கு சமஸ்கிருதத்தில் பிரத்யபிக்ஞா என்று அழைக்கப்படுகிறது. பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞா என்றால் அங்கே பிரத்யக்ஷம் இருக்கின்றது, அந்த பிரத்யக்ஷத்தில் பிரதி அபிக்ஞா, அங்கே ஒரு ரெகக்னிஷன் இருக்கின்றது. இப்படி நம்ம மூன்றா பிரிக்கிறோம். முதல் முறையாக பார்க்கிறது பிரத்யக்ஷம், பார்த்தத பொருள் அங்கு இல்லாமல் மனதுக்குள்ள மட்டும் நினைக்கிறது ஸ்மிருதி, ஏற்கனவே பார்த்ததை மீண்டும் பார்ப்பது பிரத்யபிக்ஞா. இப்போ நம்ம வீடெல்லாம் பிரத்யபிக்ஞாவா பிரத்யக்ஷமானா? பிரத்யபிக்ஞா தான், ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம சாப்பிட்ற இட்லி இதெல்லாம் என்னன்னா அதே இட்லியாக இருக்காது, ஆனாலும் கூட அந்த ஜாதி பிரத்யபிக்ஞா, இது போல இருந்தது, ஆனால் அந்த பொருள் பிரத்யக்ஷந்தான். ஏன்னா அதுதான் முதல் முறையாக பார்க்குறோம். அப்படி ஒரு பொருளை முதல் முறையாக பார்த்தா பிரத்யக்ஷம், அதை மனசில் நினச்சா ஸ்மிருதி, அதே பொருளை மீண்டும் பார்த்தா தான் என்ன? பிரத்யபிக்ஞா. நேற்று இட்லி சாப்பிட்டேன், இன்றைக்கி இட்லி பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன என்றால், அந்த இட்லியை நம்ம பார்க்கலை, அது போல இது. அப்போ இந்த இடத்துல எது பிரத்யபிக்ஞாவாக இருக்குது? அந்த ஜாதி. ஒரு பசுவை பார்க்குறோம், வேறு பசுவை பார்த்தா இதுவும் பசுன்னு தெரிஞ்சு கொள்கிறோம், அது வேறு. ஆனால் அந்த பசுவை இரண்டாவது முறை பார்த்தோம்னா தான் பிரத்யபிக்ஞா. இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரத்யபிக்ஞா என்ற ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனை இருக்க வேண்டும். இந்த 3 அனுபவத்தில் பிரத்யபிக்ஞாங்கிற அனுபவம் எனக்கு வந்தால் அல்லது அதை நான் அனுபவித்தால் 2 நிபந்தனை. ஒன்று, சப்ஜெக்டான நான் தொடர்ந்திருக்க வேண்டும், என்னுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டும். எதற்கும் தொடர்ச்சி சுலபமாக நமக்கு புரிஞ்சிடும். பிறகு நான் பார்க்கப்படுகின்ற பொருளிடமும் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டுக்கும் ஒரு தொடர்ச்சி இருந்தால்தான், கண்டினியூட்டி இருந்தால்தான்
பிரத்யபிக்ஞாங்கிற அனுபவம் சம்பவிக்கும். இப்போ நான் இருக்கின்றேன், நான் நேற்று 2 நாளைக்கு முன், நேற்று, இன்று தொடர்ந்து இருந்தால்தான் வந்தவரை இவர் ஏற்கனவே என்னால் பார்க்கப்பட்டவர் அப்படிங்கிற அனுபவத்தோடு நான் பார்க்க முடியும். நேற்று இருந்த நான் நேற்றே போயாச்சுன்னு வச்சுக்குவோமே, பிறகு நாளை இருக்க போகின்ற நான் நேற்று சந்தித்தவரை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நான் தொடர்ந்து இருந்தால் தான் இதை நான் அனுபவித்தவன் என்று புதிதாக அதையே அனுபவிக்கும் பொழுது உணர முடியும். இப்போ நம்முடைய அனுபவத்தில் நான் இவரை ஏற்கனவே சந்தித்தேன் என்ற அறிவோடு அவரை நான் அனுபவிக்கணும் என்றால் அந்த 3 நாளுக்கு முன்னாடி இருந்த நானும் இன்று இருந்த நானும் ஒரே ஆளாக இருக்கணும். இப்போ சப்ஜெக்டினுடைய தொடர்ச்சி இருக்கணும். அதே போல் இனியொருவருடைய தொடர்ச்சி இருக்கணும். யாருன்னா அந்த ஆளும் தொடர்ந்து 3 நாள் இருக்கணும். அவர் முதல் நாளில் வந்திருக்கணும், பிறகு 3வது நாளும் அவரே வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய தொடர்ச்சியை நான் சொல்ல முடியும். அவர் போயிட்டார், என்னை சந்திக்கவே இல்லை என்றால் பிறகு என்ன செய்ய முடியாது? பிரத்யபிக்ஞாங்கிற அனுபவம் நமக்கு வராது. ஆகவே பிரத்யபிக்ஞாங்கிற அனுபவத்தில் பிரத்யக்ஷம் வேலை செய்கின்றது. பிரத்யக்ஷம் எப்படி வேலை செய்கின்றது? ஒரு புதிய அனுபவமாக வேலை செய்கின்றது. இவர் ஏற்கனவே என்னால் அனுபவிக்கப்பட்டவர், அறியப்பட்டவர்கிற அறிவோடு அந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்றால் நானும் தொடர வேண்டும், பொருளும் தொடர வேண்டும். இப்போ மனதில் இருக்கின்ற வெறும் க்ஷணிக விஞ்ஞானம்தான் வெளியே இருக்கிற பொருளாக இருக்குது. ஒரு பொருள் தோன்றுகிறது, அந்த பொருள் உடனடியாக நாசத்தை அடைந்து விடுகின்றது. மனதில் இருக்கின்ற அறிவு தோன்றுகின்றது, உடனடியாக அழிந்து விடுகின்றது என்று எடுத்துக்கொண்டால் பிரத்யபிக்ஞா என்ற அனுபவமே வர வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? ஒவ்வொரு க்ஷணமும் புதிய ஞானம், புதிய பொருள்கள். அப்படி இருக்கையில் அதேதான் இது என்ற தொடர்ச்சி அனுபவம் வர வாய்ப்பில்லை. ஆனால் நம்முடைய அனுபவத்தில் பிரத்யபிக்ஞா என்பது இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகின்ற பொருள், இந்த இரண்டுக்கும் தொடர்ச்சி இருக்கின்றது. தொடர்ச்சி இருக்கின்றது என்றால் இந்த பொருள் க்ஷணிகமாக தோன்றி போகவில்லை. இந்த பொருள்னா ஆப்ஜெக்ட், பிறகு இந்த சப்ஜெக்ட், அதை அனுபவிப்பவனும் க்ஷண காலத்தில் இருப்பவன் அல்ல, அந்த க்ஷணகாலத்திற்கு மேலும் இருப்பவன். இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஸ்மிருதியும் கூட வராது. ஏன்னா தோன்றியது அழிஞ்சே போயாச்சு, வெறும் பிரத்யக்ஷம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருப்பதில்லை. நமக்கு ஸ்மிருதி இருக்கின்றது. கனவுல என்ன பார்த்தோங்கிற ஸ்மிருதியும் கூட இருக்குது. கனவுல ஒன்று அனுபவித்தோம்னா காலையில் எந்திரிச்சு சில பேர்த்திட்ட சொல்கிறோம் அல்லவா, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது, அதில் நீ வந்த, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. இப்போ இதிலேருந்து என்ன தெரிகின்றது? கனவை அனுபவித்தவன் அங்கு இருந்து அவனும் தொடர்கின்றான். ஆகவே தொடர்ச்சி இருப்பதனால் க்ஷணிகமான ஞானம், ஒரு க்ஷணத்தில் தோன்றி மடிகின்ற ஞானம் மெய்ப்பொருள் அல்ல, அதுவே ஆதாரம் அல்ல என்று நம்முடைய பதிலை நாம் இவ்விதத்தில் கூறுகின்றோம். இப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்லலாம்? அந்த தொடர்ச்சி நதியை போல அப்படின்னு அவன் சொல்லலாம். தொடர்ச்சி இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அந்த தொடர்ச்சி முன் இருந்த ஞானமும் இந்த ஞானமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தொடர்றது போல தெரிகிறது. நீ முதல் க்ஷணத்தில் பார்த்த தண்ணியும் 2வது க்ஷணத்தில் பார்த்த தண்ணியும் ஒரே தன்மையாக இருப்பதனால உனக்கு என்ன தோன்றுகின்றது? ஒரு தொடர்ச்சி தெரிகிறது. ஆனால் பார்க்குற தண்ணி வேறு தான் அப்படின்னு அவன் சொல்லலாம். இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் சாதிருஷ்யம் அப்படிங்கிறது. சாதிருஷ்யம்னா அது போல இது இருக்கிறதுனால முன்னிருந்த ஞானமும்
இப்போ இருக்கிற ஞானமும் ஒரே ஞானமாக இருக்கிறதுனால, ஒரே தன்மையாக இருக்கிறதுனால வெளியே இருக்கிற பொருள்களெல்லாம் தொடர்கிறதுன்னு சொல்கிறான். ரொம்ப சிந்திச்சாலும் ப்ராப்ளம் இப்படி தான் வந்து முடியும். ரொம்ப சிந்திச்சாலும் தப்பாக முடிவு செய்வார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், நான் இந்த க்ஷணத்தில் பானையை பார்க்குறேன், கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு பானையை பார்க்குறேன். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பானை தொடர்ந்து 2 நிமிஷம் இருந்ததுன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், நீ பானையை ஒரு க்ஷணத்தில் பார்த்துட்ட, அப்போ பானை தோன்றி மறைஞ்சாச்சு, அடுத்த க்ஷணத்தில் பார்க்குறது வேற பானைங்கிறான். நீ ஏற்கனவே பார்த்த பானை போயாச்சு, இப்போ பார்க்குற பானை புதிய க்ஷணத்தில் தோன்றிய பானைங்கிறான். பிறகு அதே மாதிரி இந்த பானை இருக்கேன்னா தண்ணியை போல, நீ பார்க்குற தண்ணி வேறு தான், ஆனால் ஒரு தொடர்ச்சி இருக்குது. முன் பார்த்த பானை ஞானத்துக்கும் இப்போ தோன்றிய பானை விஞ்ஞானமும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால உனக்கு அது தொடர்ந்து இருக்கிறது போல தெரியுதுங்கிறான். நம்ம சொல்கிறோம், இந்த தொடர்ச்சியை பற்றி பேசுறதுக்கு ஒருவன் தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த ஞானமும் இந்த ஞானமும், போன க்ஷணிக ஞானமும் இந்த ஞானமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொல்றதுக்கு 2 ஞானத்துக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் தொடர்ந்திருந்தாக வேண்டும். அதாவது 2 ட்வின்ஸ் வருகிறார்கள், 2 பேர் அண்ணன் தம்பிங்க வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருவர் வந்துட்டு போகிறார், உடனே ஒரு தம்பியும் போகிறார். நான் சொல்கிறேன், உங்களை போலயே அவர் இருந்தார், அண்ணனாகிய உங்களை போலயே தம்பியும் இருக்காருன்னு சொன்னோம்னா இதிலிருந்து என்ன தெரிகின்றது, இந்த 2க்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து நான் இருந்த காரணத்தினால தான் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து அதுபோல இது இருந்ததுன்னு சொல்ல முடியும். இவன் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு விஞ்ஞானமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் தொடர்ச்சி தெரியுது, வெளியே தொடர்ச்சி கிடையாது என்று சொல்கின்றான். இப்போ நம்ம சொல்கிறோம், சாதிருஷ்யத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலும் தொடர்ச்சி தேவை. ஆகவே நம்ம 2 பாயிண்ட் சொல்கிறோம். ஒன்று பிரத்யபிக்ஞா அனுபவத்திற்கும், இப்போ 2வது சாதிருஷ்யம், அதுபோல இது என்று சொல்வதற்கும். அதுபோல இதுங்கிறத உண்மையிலே பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞான என்ன, நான் எவரை பார்த்தனோ அவரே தான் இப்பொழுது இவர் அப்படிங்கிற அறிவோட பிரத்யக்ஷம் நடைபெறுகின்றது. அந்த பிரத்யபிக்ஞாவுக்கும் தொடர்ச்சியை பற்றி பேச தொடர்ந்து ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். ஆகவே விஷய சத்தாவை முதல்ல சொல்லி, அந்த விஷயம் இருக்கிறதுனால, தொடர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கு காரணம் இருந்தாக வேண்டும் என்று காரண சத்தாவை முதலில் நிலைநாட்டுகின்றோம். கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணால் நமக்கு புரிந்துடும். எந்த ஒரு பொருள் தோன்ற வேண்டும் என்றாலும் காரணம் இருந்தாக வேண்டும். இப்போ காரண சத்தாவாதம் இத்துடன் முடிவடைகின்றது. இந்த க்ஷணிய விஞ்ஞானவாதி ஒருத்தந்தான் காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். மற்றவர்கள் எல்லாம் எந்த ஒரு தோற்றத்திற்கும் காரணம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதோடு காரண அஸ்தித்வவாதம் முடிவடைகின்றது. காரண அஸ்தித்வவாதம்னா எந்த ஒரு பொருள் தோன்றி இருந்தாலும் அதற்கு காரணம் தேவை. காரணத்திலிருந்து தான் ஒரு காரியம் உற்பத்தி ஆகும். அந்த காரணத்தை இவ்விதத்தில் நாம் நிலைநாட்டுகின்றோம். எப்படி என்றால், நாம் பொருள்களினுடைய தொடர்ச்சியை அனுபவிக்கின்றோம். பிரத்யபிக்ஞா அனுபவம் இருப்பதனால் பொருள்கள் தொடர்ந்து இருக்கின்றது. இனி நம்ம அடுத்த விசாரத்திற்கு வருகின்றோம். அது காரிய சத்தா விசாரக. காரிய சத்தா, காரிய சத்தா என்றால் எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆயுள்ளதோ அந்த பொருள் உற்பத்தி ஆவதற்கு முன் இருந்ததா இல்லையா? பானையானது தோன்றி உள்ளது, விதவிதமான நகைகள் தோன்றி உள்ளன. இந்த பானைகளும் நகைகளும் காரணத்துடன் ஏதோ ஒரு காரணத்திலிருந்து வந்தது. முன்ன காரணமே இல்லாமல் வந்ததுன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லிட்டோம். இதற்கு ஒரு காரணம் இருந்தது. இப்பொழுது நம்முடைய கேள்வி, பானை காரணமான களிமண்ணில் இருந்ததா இல்லையா?
இல்லாத பானை வந்ததா, இருந்த பானை வந்ததா? களிமண்ணில் பானை இருந்து வந்ததா, இல்லாமல் இருந்து வந்ததா? தங்கத்தில் நகைகள் இருந்து வந்ததா, இல்லாமல் வந்ததா? காரியம் காரணத்தில் இருந்ததா இல்லையா? அதுதான் கேள்வி. சுருக்கமாக சொன்னான். காரியம் என்றால் ப்ராடக்ட், உருவாகியது. அது உருவாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தில் இருந்ததா இல்லையா? இருந்தது தான் வந்ததுன்னா சத்காரியவாதம். அதைத்தான் நம்ம இப்பொழுது நிலைநாட்ட போகிறோம். இல்லாதது வந்ததுன்னு சொன்னால் அசத்காரியவாதம். அசத்காரியம், காரியம் அசத். இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? இருந்த பானை தான், களிமண்ணில் ஏற்கனவே பானை இருந்தது, அதுதான் வெளியே வந்ததுன்னு சொல்கிறோம். இந்த நியாயத்தை பின்பற்றுகின்றவன் தர்க்கவாதி என்ன சொல்கிறான்? இருந்தது எதுக்கு வரணும்? ஏற்கனவே பானை களிமண்ணுக்குள்ளே இருந்ததுன்னா அது எதுக்கு வெளியே வரணும்? அதான் இருக்கே. ஆகவே இருக்கிறது வர வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறத உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பதை தோற்றி வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஆகவே ஒருவன் வர்றான், குலாளன் வருகின்றான், குயவன் வருகின்றான், வந்து பார்க்குறான், அங்கே களிமண் தான் இருக்குது, குமிஞ்சு குமிஞ்சு கிடக்குது. அப்போ அவன் என்ன உணர்றான்? இங்கே பானை இல்லை. அவன் சொல்கிறான், பானை இங்கு இல்லை, ஆகவே நான் பானையை உருவாக்குறேன்னு உருவாக்குகின்றான். அப்போ இவன் நியாயவாதி சொல்கிறான், தார்க்கிகன் சொல்கிறான், பானையினுடைய இல்லாமையை இவன் பார்த்து அதனால தான் இவன் பானையை உருவாக்கினான். அதுக்கு களிமண் காரணமாக தேவைப்பட்டிருக்கின்றது. ஆகவே இல்லாத பானை தோன்றி உள்ளது. இது அசத்காரியம். காரியம் காரியமாக இருக்கும்போது சத்துங்கிறான், காரணத்தில் அசத்தாக இருந்ததுங்கிறான். களிமண்ணில் பானை இல்லாமல் தான் இருந்தது, ஆனால் அது பானையாக வரும்போது சத்தாயிடுது, அது இருக்கு. களிமண்ணில் இல்லாமல் இருந்ததுங்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? களிமண்ணிலையும் பானை இருந்ததுன்னு சொல்கிறோம். அவன் சொல்கிறது தானே நல்லா இருக்குன்னா. அதுதான், அதாவது இந்த தர்க்கவாதி பேசுனான்னா, சில பேர் பேசுனாங்கன்னா இந்த பொய் சொல்லுவார்கள், பொய் பொருந்த சொன்னால் உண்மை நின்றுட்டு முழிக்கும்னு சொல்லுவார்கள் கிராமத்தில். பொய் ரொம்ப பொருந்த சொல்லிட்டா உண்மை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிக்குமா. அப்படி சில பேர்த்துக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அப்படி பொய் சொன்னார்கள்னா அவ்வளவு அழகாக சொல்லுவார்கள். எதையாவது தப்பு பண்ணிவிட்டு அதை ஜமாளிக்கணுன்னா அப்படியே உண்மையினாலேயே உண்மைக்கே குழப்பம் வந்துடும், எது உண்மைன்னு அதுக்கே சந்தேகம் வந்துடும். அப்படி இந்த தர்க்கம் பேசுபவர்கள் பேசுனா அந்த உண்மை அப்படியே மயங்கிடுவோம். இவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது, பானை கிடையாது, இல்லாத பானை களிமண்ணில் துணை கொண்டு அந்த இடத்துல களிமண்ணுக்குள்ளே பானை இல்லாதானே, இல்லாத பானை தானே வந்திருக்கு. பிறகு நம்முடைய பதில், இது அவர்களுடைய கொள்கை. இல்லாத பானை, களிமண்ணுக்குள் இல்லாத பானை களிமண்ணிலிருந்து வந்தது. அவன் சொல்கிறான் இருக்கிறது ஏன் வரணும். இனி நம்முடைய பதிலுக்கு போவோம். இங்கே சங்கரர் 5 காரணம் சொல்கிறார், 5 ஹேதுவை பார்க்க போகிறோம். இந்த 5 காரணத்தினால இருக்கிற பானை தான் வந்ததுங்கிறார். இல்லாத பானை வர முடியாது, காரியம் காரணத்தில் இருந்தது தான் வந்ததுங்கிறார். ஒவ்வொரு ஹேதுவாக பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நமக்கு வர்ற சந்தேகம், இருக்கிறது ஏன் வரணும், அதான் இருக்கே என்றால் நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? அது இருந்தது, பானை களிமண்ணுக்குள் இருந்தது, ஆனால் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது, அவ்வியக்தமாக இருந்தது. நம்ம பானையாகவே இருந்ததுன்னு சொல்லலை, களிமண்ணுக்குள் பானை பானையாகவே இருந்ததுன்னு சொல்லலை, ஆனால் அவ்வியக்தமாக, அன்மேனிஃபெஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, அன்மேனிஃபெஸ்டாக இருந்தது,
வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்தது, பிறகு வெளித்தோற்றத்திற்கு வந்தது. விதை இருக்கு, விதைக்குள்ள மரம் இருக்கா இல்லையான்னா இல்லைன்னு சொன்னோம்னா அது தப்பு, அது அசத்காரியவாதம். மரம் இருந்ததுன்னு சொல்கிறோம். மரம் விதைக்குள்ளே இருந்தால் எதுக்கு மரமாக வரணும்னா, மரம் விதைக்குள் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது, பொட்டென்ஷியலி எக்ஸிஸ்டட். பொட்டென்ஷியல் ஃபார்ம்னு சொன்னால் வெளித்தோற்றத்திற்கு வராதது, அன்மேனிஃபெஸ்ட். பிறகு வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருவது தான் சிருஷ்டி. இப்போ சிருஷ்டினா என்ன? வெளித்தோற்றத்திற்கு வராததை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருவது தான் படைப்பு. இதில் பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. அதாவது யாருமே எதையுமே உற்பத்தி பண்ணுறதில்லை, யாருமே எதையுமே கிரியேட் பண்ணுறதில்லை. எந்த மாயாஜாலத்திலையும் யாரும் எதையும் புதிதாக உருவாக்குவது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, உன் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த நாபாவோ வித்யதே சதகங்கிற இடத்துல சொல்லியிருக்கார் 2வது அத்தியாயத்தில். அதாவது இல்லாமை இருப்புக்கு வராது, இருப்பு இல்லாமைக்கு போகாது. ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அதை முழுமையாக அழிச்சிட முடியாது. ஒரு பொருள் முழுமையாக இல்லைன்னா அதை முழுமையாக கொண்டு வர முடியாது. பிறகு என்ன பண்ணுறோம்னா, நம்ம சொல்கிற பிறப்பு இறப்பு தோன்றுகிறது மறைகிறதுன்னு சொன்னால் ஒரு ஃபார்மில் இருக்கிறத இனியொரு ஃபார்மில் மாற்றிக்கிறோம், இனியொரு ரூபத்தில் இருக்கிறத இனியொரு ரூபில் மாற்றுறோம். களிமண்ணாக இருந்ததை பானையாக வெளிக்கொண்டு வர்றோம், பிறகு பானையாக இருக்கிறத மீண்டும் களிமண்ணாக மாற்றுறோம். இப்படி வெளித்தோற்றத்திற்கு வந்து மீண்டும் ஒடுங்குதல், அந்த ஒடுங்குற காரணத்தில் காரியம் இருக்கின்றது, இருக்கிறது தான் வர முடியும். ஆகவே இங்கு காரியம் தோன்றுகிறது என்பதனுடைய பொருள் என்னவென்றால், வெளித்தோற்றத்திற்கு வராததை நாம் வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருகின்றோம். அதற்கு காரணம் தேவை, வியாபாரங்கள் எல்லாம் தேவை. வியாபாரம்னா செயல்கள் தேவை. இனி நம்ம ஒவ்வொரு ஹேதுவாக பார்ப்போம். முதல் காரணம் அபிவ்யக்தி லிங்காத் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அபிவ்யக்தி லிங்காத், லிங்கம்னா ஹேது, அபிவ்யக்தி அப்படிங்கிறது காரணமாக இருக்கு. அபிவ்யக்தி என்ற காரணத்தினால், சுருக்கமாக நம்ம அந்த ஹெட்டிங் போடுறதுக்காக இதை சொன்னேன், விளக்கம் சொன்னால் இது நமக்கு புரிந்துவிடும். அபிவ்யக்தி ஹேதோகோ, ஹேதுவைத்தான் இங்கே லிங்கம்னு சொல்கிறோம். அபிவ்யக்தி லிங்காத். இப்போ இதில் என்ன சொல்கிறாருங்கிற விளக்கத்தை பார்த்தோம்னா பார்த்துட்டு பிறகு வரலாம். அதாவது ஒரு பொருள் வெளித்தோற்றத்திற்கு வர வேண்டும் என்றால் இருக்கின்ற பொருள்தான் வெளித்தோற்றத்திற்கு வர முடியும். இல்லாத பொருள் வெளித்தோற்றத்திற்கு வர முடியாது. அபிவ்யக்தி என்றால் மேனிஃபெஸ்டேஷன், வெளித்தோற்றத்திற்கு வருதல். அபிவ்யக்தினா வெளிப்படுதல், தெரிதல், மறைஞ்சிருக்கிறது தெளிவாக தெரிதல். முன்ன தெளிவில்லாமல் இருந்தது, இப்போ தெளிவாக தெரிதல். ஒரு பொருள் தெளிவாக தெளிவுபட்டுள்ளது என்றால் எப்படிப்பட்ட பொருள் தெளிவாகும்? இல்லாத பொருள் தெளிவாகுமா, இருக்கிற பொருள் தெளிவாகுமா? இங்கே சங்கரர் சொல்றார், இல்லாத பொருள் எப்படி தெளிவாகும்? இல்லையே என்றால் அது எப்படி தெளிவுபட முடியும்? தெளிவாகும், வெளிப்படும். இருக்கிறது தான் தெளிவாகும், வெளிப்படும். அதுக்கு ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்கிறார். நம்ம வீட்டில் அறை இருக்குது, இரவு நேரம் லைட்டு போட்டிருக்கோம், திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயாச்சு. அப்போ அந்த இருள் தமஸ் என்ன செய்து விட்டது? இருக்கிற பொருளை எல்லாம் மறைத்து விட்டது. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியல, இருள் இருக்கும். பிறகு வெளிச்சம் வருகின்றது. இந்த லைட் என்ன பண்ணியிருக்கு? தெரியாத பொருள்களையெல்லாம் வெளிப்படுத்தியது. இப்போ கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் இருந்ததோ எலக்ட்ரிசிட்டி வந்த உடனே
என்னென்ன பொருள் நமக்கு தெரியும்னா, என்னென்ன பொருள் இருந்ததோ அதெல்லாம் தான் நமக்கு அங்கே தெரியும். எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் டெலிவிஷன் இல்லை. எலக்ட்ரிசிட்டி வந்த உடனே டெலிவிஷன் தெரியுமா? தெரியணும்னா அது எப்படி தெரியும்? ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சு இருந்திருந்தது தான் அது தெரியுமே தவிர இல்லாத பொருள் தெரியாது. அப்போது தமஸ் என்பது பொருளினுடைய இருப்பை மறைக்கின்றது, வெளிச்சம் அந்த பொருளை வெளிப்படுத்துகின்றது. வெளிச்சத்துக்கு பொருளை வெளிப்படுத்துகிற சக்தி எப்போ இருக்கும்னா, எப்படிப்பட்ட பொருளை வெளிப்படுத்துகிற சக்தி இருக்கும் லைட்டுக்கு என்றால், இருக்கிற பொருளைத்தான் காட்டுற சக்தி லைட்டுக்கு இருக்கு. லைட்டுக்கு இல்லாத பொருளை காட்டுறதுக்கு சக்தி கிடையாது. அப்படி வெளித்தோற்றத்திற்கு எது வரும்னா, இருக்கிறது தான் வருமே தவிர இல்லாதது வராது. இப்படி சொன்ன உடனே அவன் தர்க்கவாதி அல்ல, அவனுக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவன் சொல்கிறான், சரி களிமண் இருக்கு, களிமண்ணுக்குள்ளே நீ பானை இருக்குங்கிற, நான் அந்த களிமண்ணை போய் இருட்டில் வைக்கிறேன், லைட்டு வந்த உடனே பானை அது காட்டுட்டுமே. ஏன்னா நீ என்ன சொன்ன, வெளிச்சம் இருக்கிறத காட்டும், இருள் மூடி இருக்கும்னு சொன்னேன். இருள் இருக்கிற களிமண்ணை போய் நான் வெளிச்சத்தில் வச்சேன்னா பானையை காட்டுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறான். நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு பதில், இருள் ஒரு விதமான ஆவரணம், ஆவரணம்னா மறைக்கிறது. களிமண்ணுக்குள்ள களிமண் ஒரு உருவத்தில் இருக்கும். எந்த ஒரு களிமண்ணும் உருண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கும். இருள் எப்படி ஒரு பொருளை மறைச்சு வெளிச்சம் ஒரு பொருளை கொண்டு வருதோ, அதே போல களிமண் எந்த உருவத்தில் இருக்கோ அந்த உருவமே பானையினுடைய உருவத்திற்கு ஆவரணமாக இருக்கிறது. பானை எந்த உருவத்தில் இருக்க வேண்டுமோ அந்த உருவத்துக்கு தடையாக இருக்கிறது களிமண்ணினுடைய உருவம். அப்போ களிமண்ணினுடைய தடையாக இருக்கிற உருவத்தை மாற்றினோம்னா பானைங்கிற உருவம் வருங்கிறார். சங்கரருக்கு புத்தி இல்லையா என்ன, உனக்கு மட்டும்தான் புத்தி இருக்குமான்னு கேட்குறார். நீ என்ன சொல்கிற, தடை இருப்பது நீக்கி விட்டால் இருக்கிறது வருங்கிறார். சங்கரர் சொல்கிறார், களிமண்ணுக்குள்ளே எல்லா பானையும் இருக்குது, அதுக்கு தடையாக இருக்கிறது இப்போ இருக்கிற அதனுடைய உருவம். அந்த உருவத்தை நீ நீக்கு, பானைங்கிற உருவம் வெளிவந்துடும். பானைக்கு தடையாக இருக்கிற உருவத்தை நீ நீக்கு, பானை வந்துடும்ங்கிறார். ஒரு பெரிய கல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இறைவனுடைய கிருஷ்ணருடைய உருவம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எங்கே பார்த்தா கல்லாக இருக்கே, முழுன்னு இருக்கேன்னா, அதற்கு தடையாக இருக்கிறதையெல்லாம் நீ நீக்கு, சிற்பமாக வடிச்சு பாரு, கிருஷ்ணர் வந்துடுவார்னா. அப்போ அந்த கல்லில் பகவான் இருக்கார், விநாயகரோ கிருஷ்ணரோ இருக்கார். பிறகு என்னன்னா தேவையில்லாத கொஞ்சம் இருக்குது, அதை நீக்குனா, அந்த பிரதிபந்தத்தை நீக்குனா அங்கே சிலை வந்தாச்சு. சிலை இருக்கிறது தான், இல்லாதது வந்ததுன்னா அங்கே இருந்திருக்கு, தேவையில்லாத சிலது ஒட்டி இருக்குது, அதை நம்ம நீக்கணும், அது விட்டது. எப்படி இருள் தடையோ அப்படி ஒரு உருவம் இனியொரு உருவத்துக்கு தடை. ஒரு ஃபார்ம் இனியொரு ஃபார்முக்கு தடையாக இருக்கான். அந்த தடையாக இருக்கிற உருவத்தை நீக்கிட்டோம்னா பானையானது விடுகின்றது என்று. இதுதான் அபிவியக்தி லிங்கம். அபிவியக்தி லிங்கம் என்றால் இருப்பதுதான் வெளிப்பட முடியும். அந்த இருப்பது தடைப்பட்டிருந்தால் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கும். அந்த தடையை நீக்கினால் இருப்பது வெளிப்படும். இருப்பது ஏன் வெளிப்படாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு தடை இருக்கு, அந்த தடையை நீக்கிட்டோம்னா வெளிப்படும். ஒரு பெரிய கல்தூண் இருக்கு, அந்த கல்தூணுக்குள்ள ஒரு சிலை வெளிப்படணும்னா அதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னா அந்த சிலையினுடைய உருவத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற கற்கள். அந்த கல்லையெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா சிலை வெளிப்பட்டு விடும். அப்போ இருக்கிறது தான் வெளிப்பட முடியும். அந்த இருக்கிறதுக்கு மற்ற உருவங்கள் தடையாக இருக்கலாம். பிறகு இந்த இடத்துல நம்ம இனி ஒன்று சொல்கிறோம், நீ இல்லாதது வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இனி ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வந்துடும். அதாவது
களிமண்ணுக்குள் பானை கிடையாதான். இல்லாத பானை களிமண்ணிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், இல்லாத பானை ஏன் களிமண்ணிலிருந்து வரணும்? வேறு தண்ணீர்லேருந்து வரலாமே, அல்லது வேறு எதிலிருந்து வேண்டுமானாலும் வரலாமே. பானை களிமண்ணுக்குள்ளே கிடையாது. அப்படி என்றால் தான் இல்லாத இடத்திலிருந்து தான் வரணும்னா ஏன் களிமண்ணிலிருந்து தான் வரணும்? சங்கரர் கேட்குறாரு, மண்ணிலிருந்து தைலம் வரலாமேங்கிறார். என்ன வரணும்னு சொன்னால் நிலக்கடலையிலிருந்து தான் என்ன வருதுங்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? தேங்காயிலிருந்து என்ன வருது, தேங்காய்க்குள்ளே எண்ணெய் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்ததுங்கிறோம். அவன் சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது, இல்லாத எண்ணெய் தான் தேங்காயிலிருந்து வந்ததுன்னா சங்கரர் கேட்குறார், எப்படியும் எண்ணெய் தேங்காய்க்குள்ளே இல்லைன்னா மணல்லிருந்து வரட்டுமே, வேறு ஏதாவது டேபிள்லேருந்து வரட்டுமே, மரத்திலிருந்து வரட்டுமேங்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த இடத்துல இருந்து தான் அது வர வேண்டும்னா அது அங்கே இருந்து தான் ஆகணும். தேங்காயிலிருந்து தான் தேங்காய் எண்ணெய் வரணும்னா அந்த எண்ணெய் தேங்காயில் ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்தாகணும். அது வேறு ஃபார்மில் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறது தான் வர முடியும், இல்லாததிலிருந்து எதுவும் வர முடியாது. ஆகவே முதல் ஹேது என்னன்னா, வெளித்தோற்றத்திற்கு வருவது சிருஷ்டி, இருப்பது தான் வெளித்தோற்றத்திற்கு வர முடியும். இந்த ஹேதுவை புரிஞ்சுக்கணும், சிருஷ்டியினுடைய லட்சணம் புரிஞ்சுக்கணும். சிருஷ்டியினுடைய லட்சணம் அபிவ்யக்திகி சிருஷ்டிகி. எது மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அதுதான் பேர் சிருஷ்டி. சிருஷ்டி என்பது தோன்றுவது. இதுதான் முக்கியமான ஹேது, சாலிட் ரீசன். இதுக்கு மேலே வர்ற காரணமெல்லாம் அவனுடைய புத்தியை கொஞ்சம் குழப்புறதுக்கு தான். இது நம்ம ஒரு வித்தியார்த்திக்கு சொல்கிற காரணம். இனிமேலெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரணங்கள் தான். இப்போ இந்த காரணம் என்ன? இருக்கிறது தான் வெளிவர முடியும். இருக்கிறது ஏன் வரணும்னா அது சில தடைகள்னால வர முடியாமல் இருக்குது. அந்த தடையை நீக்கினா போதும், இருக்கிறது வெளிவந்து விடும். அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும், அது பண்ணால் வெளிவந்து விடும். இல்லை என்று சொன்னால் நீ ஒரு பொருள் வெளிவர இதிலிருந்து தான் வரணும்னு சொல்லக்கூடாது. எப்படியுமே பானை களிமண்ணுக்குள்ளே இல்லையே, அப்போ களிமண்ணுன்னு சொல்லலாம், தண்ணீர்னு சொல்லலாம், நெருப்புன்னு சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது கடற்கரையில் இருக்கிற மணல்னு சொல்லலாம். ஒரு ஆசிரியர் அந்த உதாரணத்தை சொல்கிறார். களிமண்ணிலிருந்து தான் பானை வருமே தவிர கடற்கரையில் இருக்கிற மணலிலிருந்து வராது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, களிமண்ணுக்குள்ளே பானை இருந்து, பானை எப்படியோ ஒரு விதத்தில் இருக்கிறதுனால தான் பானையாக வந்தது. இப்படி இதிலிருந்து இது வருகிறதுன்னு சம்பந்தப்படுத்தும் பொழுதே அது அதற்குள் இருந்தது தான் வெளிவந்தது. இது முதல் ஹேது. இனி இரண்டாவது காரணத்திற்கு போகலாம். இந்த முதல் ஹேதுவிலே நமக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சங்கரர் அவனோட கொஞ்சம் புத்தியில் விளையாடுகின்றார். அவனு ஏதோ அறிவை பயன்படுத்துகின்றான். அவனுக்கு அறிவில்லாதவன் இல்லை, அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. சில பேர்த்துக்கு நேர்கோணத்தில் வேலை செய்யும், சில பேர்த்துக்கு குறுக்கு புத்தியாக இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் குறுக்கில் வேலை செஞ்சுருக்கு. ஆகவே இவனுடைய லாங்குவேஜில் சங்கரர் பல பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அடுத்தது என்ன என்று விளக்கம் பார்க்கலாம். பானையை செய்யறதுக்கு முன்னாடி குயவன் களிமண் முன்னாடி உட்கார்றானா. உட்கார்ந்து அவன் என்ன நினைக்கிறானா, சமஸ்கிருதத்தில் சொல்கிறார், கடக பவிஷ்யதி. இது ஒரு சிம்பிள் சான்ஸ்கிரிட் சென்டென்ஸ். கடக பவிஷ்யதி. கடக என்றால் பானை, பவிஷ்யதிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், வர இருக்கின்றது. இருக்கின்றதுங்கன்னா சமஸ்கிருதத்தில் அஸ்தி. அஸ்தினா இருக்கு, பவிஷ்யதினா இருக்கின்றதுங்கிறதுனுடைய ஃபியூச்சர் ஃபார்ம், எதிர்காலம். பவிஷ்யதினா வரப்போகின்றது. இவன் என்ன பண்ணுறான், குயவன் அமர்ந்துட்டு பானை வரப்போகின்றதுங்கிறான். இப்போ இவன் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணல, பானை இருக்குன்னு சொல்லலை. பானை இருந்தால் அவனுக்கு இவ்வளோ சிரமம். கடக அஸ்தின்னு சொல்லலை, கடக பவிஷ்யதிங்கிறான். பானையானது வரப்போகின்றதுங்கிறான். இப்போ வரப்போகின்றது அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில் பவிஷ்யதிங்கிறது வெர்புன்னு சொல்கிறோம், வினைச்சொல்.
கடகங்கிறது சப்ஜெக்ட், பவிஷ்யதி அப்படிங்கிறது வரப்போகின்றது என்கின்ற வினை சொல்லுக்கு அந்த கிரியா, அந்த செயலுக்கான சப்ஜெக்ட் பானை. இப்போ நான் சொல்கிறேன், அவர் நாளை வருகின்றார் அப்படின்னு நான் சொல்கிறேன். வருகின்றார் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் யார்? யாரையோ ஒருத்தர், ராமன். ராமன் வருவார் அப்படிங்கிற, வரப்போகிறார். இப்போ வரப்போகின்றாருங்கிற வெர்புக்கு சப்ஜெக்ட் யார்? ராமன். இப்போ நம்ம கேட்குற கேள்வி, அந்த ராமன் சத்தா அசத்தா, அவர் இருக்கிறவரா இல்லாதவரா? இல்லாதவர் எப்படி நாளைக்கு வருவார்னு சொல்ல முடியும்? நாளைக்கு வருவார்னு சொல்லும் பொழுதே அந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்க முடியாது. அது இல்லாததாக இருக்க முடியாது, இருக்கிறதா தான் இருக்க முடியும். குறிப்பாக பவிஷ்யதிங்கிறதுனுடைய சப்ஜெக்ட், அதாவது இல்லாதது இருக்கலாம், அதுக்கு வேற வாக்கியமாக இருக்கணும், வெர்பு வேறையாக இருக்கணும். பவிஷ்யதி வரப்போகின்றார் அப்படிங்கிற ஒரு கிரியாபதத்துக்கு, ஒரு வினை சொல்லுக்கு இருக்கின்ற சப்ஜெக்ட் எப்படி நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்க முடியும்? அடுத்த மாதம் குழந்தை பிறக்க போகின்றது, டாக்டர் டேட் கொடுக்குறார், இந்த தேதியில் குழந்தை பிறக்கும். டாக்டர் இருக்கிற குழந்தையை சொல்கிறாரா இல்லாத குழந்தையை சொல்கிறாரா? அந்த குழந்தை உயிரோடு இருக்கின்றது. இருக்கின்ற வஸ்துவுக்கு தான், இருக்கின்ற சத்தா ஒன்றுக்கு தான் என்ன செய்ய முடியும்? எதிர்காலத்தோடு சம்பந்தப்படுத்த முடியும். நீ அசத் கடகன்னு சொன்னால், இல்லாத பானையை எதிர்காலத்தோடு இவன் எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சிருந்து, கிராமரெல்லாம் கொஞ்சம் உள்ளே போனால் தான் புரிகிற விஷயம். இது எனக்கு புரியலைன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது புரியவே வேண்டாம், நான் பானை இருக்குன்னு ஒத்துக்கிறேன்ட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இதெல்லாம் ஒத்துக்கலைன்னா தான் இதை புரிஞ்சுக்கணும். பானை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆளை விட்டுருங்கன்னா இந்த ஹேதுவை விட்டுட்டு அடுத்த ஹேதுவுக்கு போயிடலாம். அப்போ இந்த ஹேது இதோட ஓவர். அதாவது இதனோட சாரம் என்ன என்றால், ஒரு வாக்கியத்தில் வரப்போகின்றது என்கின்ற வினை சொல்லுக்கு சப்ஜெக்டாக இருப்பது சத்தாவாகத்தான் இருக்க முடியும். அப்படி அசத் என்று சொன்னால் விரோதம். சங்கராச்சாரியார் எப்படி ஹேது சொல்கிறார் தெரியுமா? விரோதாத், அவ்வளோதான் அவர் சொல்கிற காரணம். நீ விரோதமாக சொல்கின்றாய். அப்போ இந்த ரெண்டாவது ஹேது சுருக்கமாக சொன்னால் விரோதம். விரோதம்ங்கிறதான் அவர் கொடுக்குற ஹேதுவே. விரோதாத்துங்கிறார், விரோத லிங்காத், விரோதம் என்கின்ற காரணத்தினால். விரோதம்னு என்ன? முரண்படுவதனால். விரோதம்ங்கிறதுக்கு இங்கே முரண்படுவது, கான்ட்ரடிக்ஷன். தப்பாக சொல்கிற, என்ன கான்ட்ரடிக்ஷன்? உடனே இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறார். குலாலன் சொல்கிறான், இந்த குயவன் சொல்கிறான், பானை வரப்போகிறது. இந்த வாக்கியம் முரண்பட்டு விடும். எப்பொழுது? இந்த பானை அசத்தாக இருந்தால். ஏன்னா இவன் அசத்தோடையில் சம்பந்தம் வைக்கிறான். இல்லாதது வரும்னு சொன்னால் கான்ட்ரடிக்ஷன், வியாகாத தோஷம். எப்படின்னா, நான் ஊமை, நான் ஊமைன்னு சொன்னால் இது என்னன்னா, அதுக்கு பிறகு புத்திசாலி நம்மகிட்ட பேசவே வேண்டிய அவசியம் இல்லை. இவர் நார்மலாக இல்லைன்னு புரிஞ்சுட்டு போயிடுவோம். நான் ஊமைன்னு சொல்கிற வார்த்தையே விரோதம். காரணம் என்ன? இவர் ஊமையாக இருந்தால் நான் ஊமைன்னு கூட சொல்ல முடியாது, வேற யாராவது வேணால் சொல்லலாம், அவர் சொல்ல முடியாது. நான் தூங்கிக் கொண்டு இருக்கின்றேன். கிராமர் படி கரெக்ட், சொல்லில் குறை இல்லை, அர்த்தத்தில் குறை இருக்குது. சொல்லில் தப்பு இல்லை, ஆனால் அர்த்தத்தில் இருக்குது. நான் கரெக்டாக கிராமட்டிக்கலாக பேசியிருக்கிறேனே, அதில் ஒரு தோஷமும் வரலையே. நான் தூங்கிக் கொண்டு இருக்கின்றேன், சரியான வாக்கியமேனா? வாக்கியம் சரி, ஆனால் அர்த்தம் சரியில்லை. வாக்கியத்திலேயே அர்த்த பிழை இருக்கின்றது. அப்படி பானை வரப்போகிறதுங்கிறது இல்லாத பானையை இவன் வரப்போகிறதுன்னு எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? அப்படி சொன்னால் அதில் தவறு இருக்கின்றது. இப்போ பவிஷ்யத் சம்பந்தக, எதிர்காலத்துடன் சம்பந்தம் இருக்கிறதான் வைக்க முடியுமே தவிர இல்லாததை வச்சு வைக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சா நமக்கு புரிஞ்சிடும்.
இது புரிய வேண்டாம்னா யோசிக்க வேண்டாம். காரணம் என்ன, எனக்கு தான் நான் ஒத்துட்டேனே பானை இருக்குன்னு சொல்லி. கடைசியில் அந்த தர்க்கவாதியை சரி இருக்கு பானைன்ட்டு போக வைக்க போகிறார். இனி மூன்றாவது ஹேதுவுக்கு வரலாம். மூன்றாவது காரணம் என்னவென்றால், ஈஸ்வரனுக்கு லட்சணம் சர்வஜ்ஞக. இது ஈஸ்வரனுக்கு சாஸ்திரம் கொடுக்குற லட்சணம். சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவர். இந்த இடத்துல சங்கரர் யோகிகளுக்கும் கூட அந்த ஈஸ்வரனுடைய சில குணங்கள் வந்துருமா. யோகமெல்லாம் பயின்றா ஈஸ்வரனுக்கு இருக்கிற சில ஐஸ்வர்யங்கள் விடுமா. அப்போது ஈஸ்வரன் சர்வஜ்ஞனானா இருந்தால் யோகிகளுக்கும் கூட அந்த சாயல் விடும். ஆனால் ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஞானம் முழுமையாக வராது, அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுமா. இப்போ சர்வஜ்ஞகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அறிபவர். சர்வம்னா எல்லாம், ஞகன அறிபவர், எல்லாத்தையும் அறிபவர். எல்லாவற்றையும் அறிபவர்னு என்ன அர்த்தம்? நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் அறிபவர்னு அர்த்தம். பகவான்கிட்ட போனோம்னா என்னென்னலாம் நடந்ததோ அந்த அறிவு அவருக்கு இருக்குது. பாஸ்ட், இப்போ நடக்கிற அறிவு இருக்குது. பிறகு சர்வஜ்ஞங்கிறதுல நடக்க போகிற அறிவும் பகவானுக்கு இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கையை நீட்டி ஜோசிங்காரங்கிட்ட எல்லாம் போனால் சொல்லுவார், இப்படி ஆகலாம் ஆகாமையும் போகலான்னு சொல்லுவார். ஆனால் 100% கரெக்டாக சொல்லணும்னா யார்கிட்ட போகணும்னா பகவான்கிட்ட தான் போகணும். பகவானுக்கு தான் அந்த உண்மை தெரியும், என்ன நடக்கும். எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் அறிபவர், நடந்து கொண்டிருப்பவரையும் அறிந்தவர், நடந்ததையும் அறிந்தவர். மெமரி ப்ராப்ளம் எல்லாம் அவருக்கு இல்லை, எல்லாம் ஃபுல் ஸ்டாக் பகவானுக்கு இருக்குது. இப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், ஈஸ்வரனுக்கு சர்வஜ்ஞங்கிற லட்சணம் உண்மையாக வேண்டும் என்றால் சத்காரியவாதத்தை ஒத்துக்கணுங்கிறார். எங்கே போய் பிடிக்கிறாருன்னு பாரு. பகவானுக்கு சர்வஜ்ஞங்கிற லட்சணம் பொய்யாக கூடாது என்றால் அப்பொழுது எப்போ பாசிபிளாக இருக்கணும்னா சத்காரியவாதத்தில் தான் நடக்குங்கிறார். காரணம் என்னன்னா, பகவானுக்கு எதிர்காலத்தில் தோன்ற போகிறத ஞானம் இப்போவே இருக்குது. இப்போ ஒருத்தன் பானையை பண்ண ஆரம்பிக்கிறான். பானையை பண்ண ஆரம்பிக்கணும்னு தெரியாது இந்த பானை இடையில உடஞ்சி போகுமா, அது கரெக்டாக ஒழுங்காக நிற்குமான்னு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தெரியும் இந்த பானை வருமா வராதான்னு சொல்லி. இப்போது வர்றதுக்கும் இப்போ இந்த நேரம் 7 மணிக்கு பானையை செய்ய ஆரம்பித்தவனுக்கு 7:10 அந்த பானை என்ன கண்டிஷனில் இருக்கும்னு பகவானுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் பகவானுக்கு சர்வஜ்ஞகன்னு பேர். இப்போ ஏற்கனவே 7:10 பானை எப்படி இருக்க போகுங்கிற அறிவு பகவானுக்கு இருக்குன்னா அந்த அறிவுக்குள்ள அந்த பானை விஷயமாக இருக்குமா இல்லையா? அப்போ ஏற்கனவே இருக்கிறது தானே பகவானுக்கு விஷயமாக இருக்க முடியும். அந்த பானை இல்லாததுன்னு சொன்னால் இப்போ இல்லாத பானை பகவானுக்குள்ள கற்பனையாக வந்ததுன்னு பகவானுடைய அறிவே பொய்யாயிருமா. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிற பானை இப்பொழுதே பகவானுக்கு இருக்குது. அப்போ இப்பொழுது இருக்கின்ற பானை இல்லாத பானையாக இருந்திருந்தால் பகவானுடைய கற்பனைன்னு ஆயிரும், அது ஞானமாக இருக்காது. நம்மளும் கற்பனை பண்ணுறோம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பானை இப்படி இருக்கும்னு, அது நம்முடைய கற்பனையை தவிர பானை உண்மையிலே அப்படி இருக்க போகிறதில்லை. நம்ம நினச்சபடி அப்படி இருந்தால் ஒரு லக்காக இருக்கலாமே தவிர உண்மையில் கிடையாது. ஆனால் பகவானுக்குள்ளே இருக்கிற பானை சத்தியம், ஏன்னா அவர் சர்வஜ்ஞக. அதே போல் யோகிக்கு சில சமயங்களில் அப்படி கிடைக்கலாமா, எதிர்காலம் அவருக்கு தெரியலாமா. இப்படி பகவானுடைய அறிவு உண்மையாக வேண்டும் என்றால் பகவானுக்கு வரப்போகிறது ஏற்கனவே தெரிகிறதுனால இருக்கிறது அப்பொழுதே பகவானுக்கு சத்தியமாயிடுது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிற பானை பகவானுக்கு என்ன ஆயிடுதுன்னா அப்போவே அந்த பானை அஸ்தித்துவத்தை அடைந்து விட்டது. அப்போது எல்லாமே இருக்குன்னு அர்த்தமாயிருது. காரணம் என்ன? எல்லாமே பகவானுக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. இப்போ இல்லாததுங்கிறதே ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷத்துக்கு பிறகு வரப்போகிற பானை ஏற்கனவே பகவானுடைய அறிவுக்கு வந்தாச்சு.
நம்ம 8 நிமிஷத்துக்கு அப்புறம் சூரியனை பார்க்குறோம். ஏற்கனவே சூரியன் அங்கே வந்தாச்சு, ஆனால் நம்ம கண்ணுக்கு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தெரியுது. பகவானுடைய கண்ணுக்கு அதுக்கு முன்னாடி 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் அங்கே இருக்குது. அப்போது என்ன பகவானுடைய அறிவில் எல்லாமே வரப்போவதெல்லாமே சத்தாக இருக்கும் பொழுது எப்படி அசத்துன்னு அந்த பொருளை சொல்ல முடியும்? பானை நமக்கு தெரியாமல் இருந்தது. 7:10 பானை நமக்கு தெரியல, ஆனால் 7 மணிக்கே பகவானுக்கு அந்த பானை இருக்குது. ஆகவே இருக்கிறது தான் நமக்கு 7:10 தெரிஞ்சிருக்கு, பகவான் 7 மணிக்கே தெரியுது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, சர்வஜன்னு பகவான் எப்போ சொல்ல முடியும்? வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தையும் பகவான் அறிபவர். அப்படி என்றால் அதெல்லாம் ஏற்கனவே இருக்கின்றது, பகவானுடைய புத்திக்குள்ள அதெல்லாம் இருக்கின்றது. இப்போ இருக்கிறதத்தான் பகவானே அறிய முடியும். இல்லாததை பகவான் தெரிஞ்சிட்டார்னா பகவானுடைய அறிவு கற்பனை பிராதிபாசிகமாகிவிடும். இப்போ அவருக்கு அந்த லட்சணம் பொருந்தாது. ஆனால் இந்த தர்க்கவாதி என்ன பண்ணிட்டான்? தெரிஞ்சோ தெரியாமையோ பகவானுக்கு சர்வஜங்கிறத சொல்லிட்டான், அவன் ஒத்துட்டான். அதனால சங்கரர் சொல்கிறார், நீ ஈஸ்வரனுக்கு சர்வஜன்னு லட்சணம் கொடுத்துருக்க, அந்த லட்சணம் உண்மையாகணும்னா இதை காம்ப்ரமைஸ் பண்ணு, இல்லை ஈஸ்வரனை சர்வஜன்னு சொல்லாதேங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? நான் ஈஸ்வரனை சர்வஜன்னு சொல்லித்தான் ஆகணும், ஆகவே இதை விட்டுறணும். ஒன்றா சத்காரியவாதத்துக்கு வா, இல்லை ஈஸ்வரனை அல்பஜன்னு சொல்லு, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லு, ஈஸ்வரனுடைய ஞானம் பொய்ன்னு சொல்லு. சரி, நான் பொய்ன்னு சொல்கிறேனேன்னு அவன் சொன்னான். அப்போ அந்த ஈஸ்வரன் லட்சியம் அல்ல. நான் பொய்யானவர் ஒருவரை நம்ம எதுக்கு அடையணும்? ஆகவே உன்னுடைய ஈஸ்வரன் புருஷார்த்தம் அல்லன்னு சொல்லி முழு அவனுடைய மதத்தையே அசைத்து விடுவோம். அப்படி இந்த கேதுவும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சா தான் புரியும். இந்த காரணம் எனக்கு புரியல, நான் ஒழுங்காக ஒத்துக்கிறேன் பானை இருக்குன்னா இதையும் நம்ம விட்டுருவோம். கொஞ்சம் யோசித்தோம்னா தான் இது புரியும். இப்போ மீண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, 7:10 வச்சுக்குவோம். இப்போ தான் 7 ஆகுது, 7:10 முடிச்சிடலாம். இப்போ 7:10 பானை வந்ததை யார் அறிகின்றார்கள்? 7:10 நம்ம அறிகிறோம். பகவானுக்கு 7 மணிக்கு அந்த ஞானம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லி ஆகணும்? பகவான் சர்வஜன்னு சொன்னால் 7 மணிக்கே அந்த ஞானம் இருக்குது. நாம் 7:10 பார்த்த பானையை பற்றிய அறிவு 7 மணிக்கே பகவானுக்கு இருக்குன்னு சொன்னால், அப்போ அந்த பானை இருக்கிற பானை தானே, இல்லாத பானை எப்படி இருக்க முடியும்? ஏன்னா 7 மணிக்கு பானை இருந்து விட்டது பகவானுக்கு. அப்படி எல்லாமே இருக்கு, இல்லைன்னு நீ சொல்லாதே, எல்லாமே இருக்கு. உன்னுடைய மனதில் புத்தி இல்லைங்கிற விஷயமும் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லிடுவோம் கடைசியில். ஏன்னா நீ எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறையே, இப்போ எல்லாமே இருக்கின்றது தான் வர முடியும். இப்படி இந்த 3 ஹேது பாசிட்டிவ் அப்ரோச். இனிமேல் வர்ற 2 நம்ம குதர்க்கம் பேச போகிறோம். நம்மளே ஏன்னா குதர்க்கம் பேசுகிறவங்ககிட்ட நம்ம குதர்க்கம் பேசினா தான் அவங்களுக்கு அதான் லாங்குவேஜ். அப்போது இதுவரைக்கும் நம்ம பாசிட்டிவாக சிஷ்யர்கள் மனசிலையும் ஏற்றுக்கொள்கிற காரணம், இனி அடுத்த 2 ஹேது தர்க்கவாதியை அமைதிப்படுத்த அவனுடைய லாங்குவேஜில் பேச போகிறோம். இப்போ பார்த்த 3 ரொம்ப சுலபமான ஹேது, இனிமேல் பார்க்க போகிறது கஷ்டம். அப்படின்னு என்ன, எப்படி இருக்க போகுது? இப்போ பார்த்ததே புரியலைன்னா இனிமேல் பார்த்ததும் புரிய போகிறது கிடையாது. இருந்தாலும் முயற்சி பண்ணால் புரிந்துவிடும். இதெல்லாம் தர்க்கா லாங்குவேஜில் பேச போகின்றார். 2 ஹேது தான். அதை பார்த்தோம்னா இந்த பாஷ்ய விசாரம் முடிவடைகின்றது. அந்த 2ஐயும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.